அன்பானவர்களே, மறுபடியும் உங்கள் மத்தியிலே வருவதற்கு கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்புக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். தேவதூதன் மேய்ப்பர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். லூக்கா 2 அதிகாரம் 10 ஒரு வீடு வாங்கினால் ஒரு மாத சந்தோஷம், ஒரு கார் வாங்கினால் ஒரு வார சந்தோஷம், ஒரு புதிய உடை வாங்கினால் ஒரு நாள் சந்தோஷம், ஒரு பிரியாணி சாப்பிட்டால் 1 மணி நேரம் சந்தோஷம். இது வெறும் தற்காலிக சந்தோஷங்களே. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கும் சந்தோஷம் எது இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இருக்கும் நிரந்தர சந்தோஷம். நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று பவுல் பிலிப்பியர் 4:11 பதிவு செய்கிறார். எனக்கு தெரிந்த நண்பரின் மனைவி ஒருவர் சற்று உடல்நலம் குன்றியவர். ஆனால் அவரோ எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருப்பார். என் தொழிலிலும் பொருளாதார பிரச்சனைகள் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் சந்தோஷம் என்னை விட்டு ஒரு சில நிமிடங்கள் போனாலும் அதை கர்த்தரிடத்தில் சொல்லி திரும்ப பெற்றுக்கொண்டு என் பயணத்தை தொடர்கிறேன். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். கிறிஸ்துமஸ் ஒரு நாள் சந்தோஷம் அல்ல, நிரந்தர நித்திய சந்தோஷம்.